நேற்று கூட இந்த ஆய்வு மேற்கொள்ள போயிருந்தார் மெட்ரோ இதிலெல்லாம். அதுக்கு இப்போ இடுமோனம் கார்த்தி உட்பட நாம் தமிழர் கட்சியில் நிறைய பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்று எங்கே போனாலும் ஒரு கூட்டம் கூடிடுது. அவர் நேற்று போனது நானும் பார்த்தேன். என்ன கூட்டங்க! அவர் ஓமாந்தூரார் தோட்டத்தில் ஏறாரான்ற அங்கே கூட்டம், நந்தனத்தில் போய் இறங்குறாருன்றாங்க அங்கே கூட்டம், அதுக்கப்புறம் போரூர்ன்றாங்க, கத்திப்பாரா ஜங்ஷன்றாங்க. ஆனால் யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும்ல. வன்மத்தை கொட்டுறாரு அந்த கார்த்திகா இருக்கட்டும், அந்த சேட்டை துரைமுருகனா இருக்கட்டும், எல்லாரும் இந்த முட்டாளுக்கு அது கூட தெரியல. செந்தில் பாலாஜி எங்கே போனார் அப்படின்ட்டு. எங்கே இருக்காரு செந்தில் பாலாஜி? ஏன் இப்படி ஓடி ஒளிகிறாரு, பதுங்குறாரு? அவர் மடியில் கணம் இல்லைன்னா ஏன் இப்படி பதுங்கணும், ஏன் ஒதுங்கணும்? ஏன் செந்தில் பாலாஜி மேலே இத்தனை வழக்குகள் பாய்கிறதுனா, இந்த ரூட்டை போட்டு கொடுத்தவரே செந்தில் பாலாஜி தானே. அக்யூஸ்டு லிஸ்ட்டில் A1 செந்தில் பாலாஜி. அதிகமாக ஊழல் செய்தவர், பல துறைகளில் ஊழல் செய்தவர் செந்தில் பாலாஜி தான். ஆனால் எதை அவங்க சொல்ல மறுக்கிறாங்கன்னா, 32,000 கோடி அளவு சொல்கிறாங்க வருவாய் இழப்பு வருஷத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் சொல்கிற 33,000 அதெல்லாம் சும்மா ஜுஜுபி. லட்சம் கோடி அடிச்சிருப்பாங்க. எப்படின்னா ஒரே பேங்க்கில் அடுத்தடுத்து சீரியல் நம்பரில் டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்திருக்காங்க. இது ஒரு துறையிலே இவ்வளோ சாப்பிட்ருக்காருன்னா இன்னும் மின்சாரத்துறை பாக்கி இருக்குது. மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. எனக்கு வருத்தமே என்னன்னா, இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நேற்று கூட இந்த ஆய்வு மேற்கொள்ள போயிருந்தார் மெட்ரோ இதிலெல்லாம். அதுக்கு இப்போ இடுமோனம் கார்த்தி உட்பட நாம் தமிழர் கட்சியில் நிறைய பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. அதில் கட்டி முடிக்கப்படாத பாலத்துக்கு மேலே நின்றுட்டு இவர் கோட் ஷூட்டை போட்டுட்டு கரடியை போட்டுக்கிட்டு சீனா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இன்னொன்று எங்கே போனாலும் இவருக்கு கூட்டம் கூடிடுது. இப்போது மெட்ரோவுக்கு போனால் அவர் அம்மா அவர்கிட்ட கையை பிடிச்சி முத்தம் கொடுத்து அழுகிறாங்க. எல்லாமே ஒரு செட்டப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா? அதாவதுங்க, நம்ம விஜயனுடைய ரசிகர்களோ விஜயனுடைய இதுவோ கிடையாது. ஆனால் யதார்த்தத்தை நம்ம பார்க்கணும்ல. வன்மத்தை கொட்டுறாரு அந்த கார்த்திகா இருக்கட்டும், அந்த சேட்டை துரைமுருகனா இருக்கட்டும், எல்லாரும் அவங்க செட்டப் அவங்க பண்ணுற மாதிரி நினச்சாங்க. தன்னை போல் பிறரை நேசிக்கிறாங்க போல இருக்கு. ஆக்சுவலாக நான் கூட யோசித்தேன், ஏன் இவர் மெட்ரோலெல்லாம் போகிறாருன்னு. அப்புறம்தான் அந்த நியூஸில் கேட்டேன். அதாவது மெட்ரோ பயணிகளோடு அளவலாவி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா மெட்ரோ ரயில் சர்வீஸ், சென்னை மெட்ரோ ரயில் சர்வீஸ் மாநில அரசின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ கட்டி முடிக்கப்படாத வேலைகள், நடந்து கொண்டிருக்கிற வேலைகளை தாங்க ஆய்வு பண்ணுவாங்க. நடத்தி முடித்து கட்டி முடிச்சிட்டாங்கன்னா திறந்து தான் வைப்பாங்க. இந்த முட்டாளுக்கு அது கூட தெரியல. இந்த இடும்பாவனம் கார்த்திக்கு ஆய்வு எப்போ பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலை பூர்த்தி ஆகாததுக்கு முன்னால் அது நடந்து கொண்டு இருக்கும்போது தான் இது பண்ணுவாங்களே தவிர, முடிஞ்ச பிறகு திறப்பு விழா தானே நடத்துவாங்க. ஸோ விஜய் மீதான வன்மம் என்பது அவங்களுக்கு அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போனோன்ற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வன்மம் இருக்குது, கோபம் இருக்குது, ஆத்திரம் இருக்குது. இது ஒரு நல்ல அரசியலுக்கு அழகல்ல. ஜனநாயக தீர்ப்பை ஏற்றுக்கணும். அவர் நேற்று போனது நானும் பார்த்தேன். என்ன கூட்டங்க! அவர் ஓமாந்தூரார் தோட்டத்தில் ஏறாரான்ற அங்கே கூட்டம், நந்தனத்தில் போய் இறங்குறாருன்றாங்க அங்கே கூட்டம், அதுக்கப்புறம் போரூர்ன்றாங்க, கத்திப்பாரா ஜங்ஷன்றாங்க. அவர் மக்களை கவர்ந்த, மனம் கவர்ந்த தலைவராக இன்று இருக்கிறார் என்பது யாருக்கும் அவர் என்ன காசு கொடுத்த ஆளுங்களை கூலிக்கு கொண்டு கூட்டம் நடத்தினவரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. அது வன்மத்தினுடைய வெளிப்பாடு தாங்க. அதெல்லாம் மக்கள் நிராகரிச்சிருவாங்க. சார், இப்போது காலிலேருந்து பார்த்துருப்பீங்க செந்தில் பாலாஜி எங்கே போனார் அப்படின்ட்டு. நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்ஜாமீனுக்காக போராடிட்டு இருந்தார். இப்போ முன்ஜாமீன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா அவர் தங்கி இந்த ஹோட்டலில் போய் பார்க்குறாங்க. இப்போ அந்த ஹோட்டல்லையும் ஆளை காணோம். அவங்க தம்பி சொல்கிறாரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருக்காரு அப்படின்ட்டு. எங்கே இருக்கார் செந்தில் பாலாஜி?
அதாவது நேற்று அவர் செய்தியாளர்கள்கிட்ட பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நான் வந்து என் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, சட்டப்படி என் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை நான் எதிர்கொள்வேன்னாரு. பட் ஏன் இப்படி ஓடி ஒளிகிறாரு, பதுங்குறாரு? ஒரு அமைச்சராக இருந்தவர், இப்போவும் கரூர் சட்டமன்ற கரூர்ன்ற தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர், திமுக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கிறவர். அவர் மடியில் கனம் இல்லைன்னா ஏன் இப்படி பதுங்கணும், ஏன் ஒதுங்கணும்? மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஏன் செந்தில் பாலாஜி மேலே இத்தனை வழக்குகள் பாய்கிறதுனா, கடந்த 5 வருஷத்தில் திமுக ஆட்சியில் அதிகமாக ஊழல் செய்தவர், பல துறைகளில் ஊழல் செய்தவர் வந்து செந்தில் பாலாஜி தான். மற்ற ஏவாவேலு, KN நேரு, சேகர் பாபுலாம் அவங்கவுங்க துறையில் ஊழல் பண்ணாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி பொறுத்தவரையில் அவர் வந்து டாஸ்மாகில் ஊழல் பண்ணார், எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஊழல் பண்ணார். அது இல்லாமல் கரூரில் வந்துங்க அந்த மாவட்டத்தில் அவர் தான் சீஃப் மினிஸ்டர். எல்லா துறைகளும் அவருடைய கண்ட்ரோல் தான். இப்போ நீங்கள் அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஃபேக்ட், ஒரு 200-287 பார் க்ளோஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது செயல்பட்டுகிட்டே இருக்குது. அதில் மட்டும் எந்த ஏரியானா இந்த கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், கரூர், நாமக்கல் அந்த பெல்ட்டில் இவர் தான் அதுக்கு இன்சார்ஜ். அப்போ அதில் மட்டுமே ஒரு 38 கோடி வருவாய் நமக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ப்ரீவரிஸ், டிஸ்டிலர்ஸ், பாட்லிங் கம்பெனிஸ் இப்படின்னு வகை வகையாக எல்லாத்துலேயுமே ஊழல். அதாவது என் கற்பனைக்கே இவர்கிட்ட வந்து 1,00,000 கோடிக்கு மேலே இருக்குமா, அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருப்பாரு. ஆமாம், ஏன்னா யோசித்து பாருங்கள், ஒரு 6 மாதம்தான் இருக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து திமுக 2021. அவர் வந்து அப்போ நிதியமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் பொதுவெளியிலே ஒன்று சொன்னார். காணொளி வந்தது ஒரு பக்கம், பொதுவெளியிலே சொன்னார், ஆடியோ, காணொளியில் ஆடியோ அதில் வந்து சொன்னார். அதாவது வந்து வருவாய் வர்றது அரசுக்கு வர்ற ஒரு தொகைன்னா அது மாதிரி 2-3 மடங்கு தொகை வெளியே போயிட்டுருக்கு. லீக் இல்லை, வெளியே போயிட்டுருக்குன்னு அந்த ஆடியோவில் அவர் சொன்னது என்னென்னா, மகனும் மாப்பிள்ளையும் இந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க இவ்வளோ பணத்தை. அப்போவே அவர் சொன்ன கணக்குப்படி பார்த்தா 30,000 கோடி அரசாங்கத்து வர்றதை விட 2 மடங்குன்னா இந்த 2 மடங்கு இவர் ஒரு பங்கு, அவர் ஒரு பங்கு, அப்படியே போயிடுமே அப்படியே. ஸோ அப்போவே வந்து 60,000 கோடியே 2 பேரும் சம்பாதிச்சிருக்காங்கன்னு ஒரு அமைச்சரே சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அது 6 மாதத்தில், இப்போ 4.5 வருஷம் இருந்திருக்கு. அப்போது எவ்வளோ அடிச்சிருப்பாங்க பாருங்கள். அதனால் என்னை கேட்டால் அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பங்கு போகுதுன்னா இதை பங்கு பிரிக்கிற ஆள் சும்மா இருந்திருப்பாரா? இந்த ரூட்டை போட்டு கொடுத்தவரே செந்தில் பாலாஜி தானே. அதாவதுங்க அதில் அந்த அக்யூஸ்டு லிஸ்ட்டில் A1 செந்தில் பாலாஜி, 2வது பாவம் நம்ம துரதிர்ஷ்டம் பாருங்கள், ஒரு IAS ஆஃபீஸர் திரு விசாகன், அவர் தான் அப்போ CMDயாக இருந்தார், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். அதுக்கு அடுத்தது யாரான்னு பார்த்தீங்கன்னா 3 நாளில் சில அதிகாரிகள், வட்டார அதிகாரிகள், பிராந்திய அதிகாரிலாம் போட்டு ரத்தீஸ் சண்முகவேல்னு ஒரு ஆளை சொல்கிறாங்க. நமக்கெல்லாம் ரித்தீஸுன்னு தம்பின்னு தான் அப்போ அந்த பீரியடில் ED கேஸில் லண்டனுக்கு ஓடி போயிட்டு இந்த கேஸு ஒரு வழியாக நீர்த்து போன பிறகு தான் லண்டன்லேருந்து திரும்பி வந்தார். இப்போ டெலிபரேட்டாக அதை எப்படி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, காவல்துறை கூட தப்பு பண்ணுது. செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பர், பொலிட்டிக்கல் புரோக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதை அவங்க சொல்ல மறுக்கிறாங்கன்னா, அவருக்கு 24/7 வாசம் குறிஞ்சியில் தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கண்ணாக, காதாக, மனசாட்சியாக செயல்பட்டவர் இந்த ரத்தீஷ் சண்முகவேல் என்பதை ஏன் செந்தில் பாலாஜியோட போய் லிங்க் பண்ணுறாங்க? இப்போ அவர் வந்து உதயநிதியினுடைய மனசாட்சியாக தான் DGP கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவார், கமிஷனர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவார், எல்லா IAS செக்ரட்டரிக்கிட்டலாம் ஆணை பிறப்பிப்பார்ன்றது தான் அன்றைக்கு இருந்த செய்தி.
செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பர்னு இப்போ இவங்க அதை நீர்த்து போக வைக்கிறாங்க. ஏன்னா இந்த விளக்கில் உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த சம்பந்தமும் வரக்கூடாதுன்னு. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் குறிஞ்சியிலே தான் இருப்பார். குறிஞ்சியில் உதயநிதிக்கு A to Z இந்த தம்பி தான். அதனால் அதில் எனக்கு என்னவோ ஏன் இப்படி அதை செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பர்னா ரெண்டு பேரும் ஒரே. ஆமாம் ஆமாம், அதில் ஒரு சின்ன டீவியேஷன் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் மென்ஷனிங் உதயநிதியினுடைய ஆள் தாங்க அவர். இப்போ செந்தில் பாலாஜி டாஸ்மாக் மினிஸ்டராக இருக்கலாம், ஆனால் அதுக்கும் மேலே உதயநிதி துணை முதல்வர் இல்லையா? ஏன் அவர் சொல்லி இருந்தால் விசாகன் கேட்க மாட்டாரா? விசாகன் செந்தில் பாலாஜியை விட உதயநிதி சொன்னால் தான் கேட்பார். அப்போ உதயநிதியின் துணைப்பர், அதாவது எடுபிடி மாதிரி இருக்கிற ஆள்னு வச்சிங்களேன், அவர் ஒரு சிஎம்டி IAS அதிகாரிக்கு வாட்ஸ்அப்பில் கட்டளை போடுறார். இந்த கம்பெனிலேருந்து இந்த பிராண்டை வாங்கு இவ்வளோ வாங்கு, இந்த கம்பெனிலேருந்து இந்த பிராண்டை வாங்கு இவ்வளோ வாங்கு அப்படின்னு. அதை அப்படியே அவர் சிறைமேற்கொண்டு செய்கிறாருன்னா இதில் வெறும் துறை அமைச்சர் நண்பர்ன்றதால இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா இது கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலினுக்கு இதில் பங்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தீஷ் தம்பியை பிடிச்சா உதயநிதி அடுத்தது போயிடும்ன்றதால் தான் 4 வருஷமாக கலந்து கொள்ளாமல் இருந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் வேக வேகமாக போய் கலந்துக்கிட்டார் MK ஸ்டாலின். கலந்துக்கிட்டது மட்டும் இல்லை, தனியாகவும் மோடியை சந்தித்து பேசினார். அப்போ சொல்லப்பட்டது என்னன்னா, ஒரு 500 கோடி ரூபாய் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான நிதியை RSS தலைவர்கள் மூலம் வழங்கியிருக்கிறார்கள். KN நேரு கூட எல்லாம் இவங்க பண்ணிட்டு நம்ம தாலியாக இருக்கிறாங்கன்னு அழுத்துக்கினதாக சொன்னாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் அது அடங்கி போச்சு. நம்ம நினைத்தது போலவே இவருடைய சந்திப்பு அது சாதகமாக இருந்திருக்கு. ஸோ அதனால் இதில் இந்த ரத்தீஷ் என்பவர் நிச்சயமாக உதயநிதியினுடைய ஆணையின் அடிப்படையில் தான் செய்திருப்பார். அதை அவங்க மறைச்சிட்டு செந்தில் பாலாஜியின் நண்பர்ன்றாங்க. அவருக்கு இவருக்கு என்ன நட்பு? ஒரே காலேஜில் படித்தாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ 32,000 கோடி அளவு சொல்கிறாங்க வருவாய் இழப்பு வருஷத்துக்கு வந்திருக்கு தமிழ்நாடு. கம்மி, அது கம்மிங்க, அது கம்மி. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் சொல்லியிருக்கிறது. இது போக நிறையா பென்ட்ரைவ்ஸ் பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, நிறைய ஆதாரங்கள் கையில் எடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான பிரச்சனைகளே தீர்த்துடலாமே. மோடஸ் ஆப்பரண்டி என்னன்னாங்க, அந்த பீரியடில் நான் விரிவாகவே பேசியிருக்கேன், இருந்தாலும் அது ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ அந்த மேனுஃபேக்சரிங் 4 கம்பெனின்னா 4 கம்பெனிக்கிட்ட வாங்குகிறாங்க. அந்த பாட்டில்ஸு அந்த இதெல்லாம் டாஸ்மாக் கொடவுனுக்கு வரணும் ஃபஸ்ட்டு. டாஸ்மாக் கொடவுனில் அது அக்கௌண்ட்லாம் பண்ண பிறகு தான் அது ரீட்டைல் ஷாப்ஸுக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு அனுப்புவாங்க. ஆனால் இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்க, அந்த உற்பத்தியாளர் கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா, ஆலைகள், மதுபான உற்பத்தி, அவங்கக்கிட்ட இவங்க செந்தில் பாலாஜியும் ரத்தீஷெல்லாம் போட்ட உடன்பாடு படி டைரெக்டாக ரீட்டைல் ஷாப்புக்கே போகும். அப்போ அது கணக்கிலே வராது. இந்த பஸ் கண்டக்டர் நிறுவனம் கொடுத்த டிக்கெட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக அவன் அடித்து வச்ச டிக்கெட்டை கொடுத்தா எப்படி இருக்கும்? புரியுது. ஸோ இது டெப்போ கொடவுனில் கணக்காகி இவ்வளோ போயிருக்கு, அப்போ இவ்வளோ விற்று இருக்கு, இவ்வளோ காசு வரணுன்ற ஒரு கணக்கு இல்லாமல் நீங்கள் சொல்கிற 33,000 அதெல்லாம் சும்மா ஜுஜுபி லட்சம் கோடி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா சொல்ற கணக்கு பார்த்தா இப்படியே ரொட்டேஷன்லேயே சுற்றிட்டு இருந்திருக்கு. ஆமாம்மா, அது மட்டும் இல்லைங்க, பாட்லிங் கம்பெனி கிட்ட பேசுறது, காலி பாட்டில் கொடுக்கறதுல, டிரான்ஸ்போர்ட் கம்பெனிகள் டெண்டர் போட்டாங்கல்ல, அதை பற்றி எழுதியிருக்காங்க. அந்த டெண்டர் எப்படின்னா ஒரே பேங்க்ல அடுத்தடுத்து சீரியல் நம்பர்ல டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்திருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்க ஆட்களுக்கு மட்டும்தான் டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ தோண்ட தங்கச் சுரங்கம் மாதிரி வரும். இது ஒரு துறையிலே இவ்வளோ சாப்பிட்ருக்காருன்னா இன்னும் மின்சாரத்துறை பாக்கி இருக்குது. கேஸ்லாம் வேறு CBI ஃபைல் பண்ணியிருக்கு. ஆமாம், அதனால் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு. எனக்கு வருத்தமே என்னன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து 2வதாக பாடிட்டாங்க, 3வதாக பாடிட்டாங்க இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களே பல பேர், நாம் தமிழர்கள் மற்றவர்கள்லாம்.
இந்த மாதிரி பகல் கொள்ள அடிச்சிருக்கானுங்களே, இதை பற்றிலாம் அவங்க ஏன் வாயை திறக்கலை? இல்லை சார், டிபேட்ஸ்லேயே எனக்கு மேகதாதானி விவகாரத்தை பற்றி பேசுகிறாங்க, நீட் எக்ஸாம் பற்றியும் பேசுகிறாங்க. இது ரெண்டுமே வந்து திமுக முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள், விவசாயிகள் போராட்டங்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி அறிவிச்சிருக்கு தஞ்சாவூரில். இதை பற்றி பேசுகிறாங்க. பட் ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கை பற்றியோ இப்போ நீங்கள் ஒரு காணோம், இப்போ லிட்டரலி அவர் காணோம் எங்கே இருக்காருன்னு தெரியல, ஒன்று வேற சொல்லியிருக்காங்க. ஏன் அதை பற்றி பேச மறுக்கிறாங்க? பேச மாட்டாங்க. எல்லாமே இன்னும் திமுக மாயையிலேருந்து அல்லது திமுக பே லிஸ்ட்லேருந்து யாரும் வரல போல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மீடியா வந்து இன்னும் நடுநிலைக்கு வரல. ஓகே, 2 மாதம் ஆன பிறகு நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ கரூரில் வந்து கருணை அடிப்படையில் ஒரு 31 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அந்த வேலையை அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்ததுங்க. இப்போ கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டுன்னு சொல்லியாச்சுன்னா கருணைன்ட்டு அப்புறம் கண்டிஷன்ஸ் அப்ளிகேஷனே கிடையாது. அதில் கண்டிஷன்ஸே வராது, நிபந்தனைகள் எதுவுமே இருக்காது. ஏன்னா அது மனிதாபிமானம், கருணை. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிமன்றத்தில் கூட சொல்லியிருக்காங்க, 8000 பேருக்கு மேலே ஆஸ் ஆன் டேட் தமிழ்நாடு முழுவதும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் லிஸ்டட், காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்க பல மாவட்டங்களில். அது என்னன்னா, ஒருத்தர் அரசாங்க பணியில் இருக்கார், அவர் வந்து பணியில் இருக்கும்போதுன்னா ஆன் டியூட்டி இல்லை, இன் சர்வீஸ், சேவை காலத்தில் இருக்கும்போது இறந்துட்டார்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னால் அவருடைய குடும்பத்தில் ஒருவர், மகன், மகள், மனைவி, யாரோ ஒருத்தருக்கு, மனைவி இறந்துட்டாங்கன்னா கணவன், யாரோ ஒருத்தருக்கு வந்து அவங்களுடைய கல்வி தகுதி அடிப்படையில் பணி தரப்படும். அதுக்கு பேர் தான் கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட், CGA. அதாவது கருணை அடிப்படையிலான வேலை. அப்போ அந்த வேலைக்கு தமிழ்நாடு பூரா பல மாவட்டங்களில் காத்திருக்கிறார்கள் என்பது யதார்த்தம். ஆனால் அதுதான் இதை அந்த லைனில் வச்சிருக்கணும் அப்படின்னு வாதிடுபவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்போ எப்படி இவங்க ஜம்பிங் த கியூ, ஒரு வரிசையில் தானே வரணும். அவ்வளோ பேர் 4 வருஷமாக 5 வருஷமாக காத்துட்டு இருக்கும்போது செப்டம்பர் 27 இறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் அப்பாயின்மெண்ட் கொடுத்தா அவங்கெல்லாம் பாதிப்புக்குள்ள ஆகிறாங்களான்னா இதை பார்த்தா அது கரெக்டு தான் தோணும். எல்லாமே அப்படி வெளிப்பார்வைக்கு. ஆனால் இது கரெக்டுன்ற மாதிரி தோணும். இல்லை, ஆனால் என்ன வித்தியாசம்னா, மனிதாபிமான அடிப்படையில் தான் அரசு இதை அணுகுது, சட்டப்படி அணுகலை. ஓகே, என்ன 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 பார்க்கணுன்னா, ஒரு அரசு பணியில் இருந்த ஒருத்தர் இறந்துட்டார்னா அந்த குடும்பம் நடுத்தருக்கு வராது, நிர்கதி ஆகாது, அது வாழ்வாதாரத்தை இழந்துடாது. ஏன்னா அவர் அரசு ஊழியராக இருந்து மாத ஊதியம் பெற்று ஓரளவுக்கு மிடில் கிளாஸில் இருப்பாங்க. ரெண்டாவது, அவர் இறந்துட்டார்னா சம்பளம் வராதே தவிர குடும்ப ஓய்வூதியம் வந்துட்டு. ஸோ அவங்களுக்கு லைவ்லிஹுட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வேலை என்பது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டு தான், தேர்ட் பெனிஃபிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பக்கம் கரூர் ஆளுங்களை பாருங்கள், அவங்க வாழ்வாதாரத்துக்கே இங்கே இடம் இல்லை. பிரெட் வின்னர்னு சொல்கிற ஒரு ஆள் தான் குடும்பத்துக்கு, அவன் தான் சம்பாரிச்சிட்டு இருப்பான், அவனே செத்து போயிட்டான், இல்லை அந்த அம்மாவே செத்து போச்சுன்னா இதுவும் அதுவும் ஒன்றா? கருணை அடிப்படையிலான வேலை என்று ஒன்றுங்க. ஆனால் 2 பேரும் ஒரே தட்டில் வைக்கணும், பின்னால் போய் நிறுத்துனா ஒரு ப்ரியாரிட்டி ஏன் கொடுக்குது அரசாங்கம்னா? இதுதான். இவங்களுக்கு வாழ்க்கை ஸ்திரமாக இருக்குது, அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது, அவங்களுக்கு க்யூவில் இருக்காங்க, இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நிர்கதியாக இருக்காங்க. இல்லை, உண்மையிலேயே டிஎன்பிசியில் எழுதுகிறவங்கலாம் கோவப்படுறாங்களா, இல்லை இவங்க தான் தூண்டி விடுறாங்களா? நெக்ஸ்ட் நான் அதுக்கு தான் வரலான்னு நினச்சேன். அதாவதுங்க, கோவப்பட வேண்டிய ஆள், வருத்தப்பட வேண்டிய ஆள், எதிர்க்க வேண்டிய ஆள், நீதிமன்றத்தின் கதவை தட்ட வேண்டிய ஆள் யாருன்னா, ஒன்று இந்த டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி காத்துட்ருக்கிறவங்க எல்லாம் எழுத போகிறவங்க இளைஞர்கள். இன்னொன்று, இந்த 8000 பேர் இருக்காங்க இல்லையா, 5 வருஷமாக 4 வருஷமாக காத்துட்ருக்கோம், அவங்க கூட வருத்தப்படுறதில்ல, அப்ஜெக்ஷன் பண்ணுறதுல நியாயம் இருக்குது. ஆனால் யார் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க? திமுகவின் சொம்பாக மாறி இருக்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள். இவங்களுக்கு என்ன பொது நலன்? அரசியல் நலன்தான், கட்சி நலன்தான், இதில் பொது நலனே இல்லை. நம்பர் 1. நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி இவ்வளோ கவலைப்படுறாங்களே, இந்த 31 போஸ்ட்டுக்கு அப்படியே தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே வேலை வாய்ப்பு போச்சுன்னு நான் 2 விஷயத்த சொல்கிறேன். KN நேரு அவர் அமைச்சராக இருந்தபோது முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் ஒரு 2200 போஸ்ட்டு, அதாவது டவுன் பிளானிங் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் இன்ஜினியர், இப்படி இந்த போஸ்ட்டுகளை
அவர் 35 லட்சம் ரூபாய் விலை பேசி விற்று 1000 கோடி அடிச்சிட்டார். சரி, அவர் அடித்தார், இடி பிடிச்சிது, அது அவங்க கதை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இதில் இளைஞர்கள், படித்தவர்கள், இன்ஜினியர்கள், அவங்க நல்லா பரீட்சை எழுதியிருந்தாலும் இன்டர்வியூ செஞ்சாலும் 35 லட்சம் இல்லாததால வேலை இல்லாமல் போச்சு இல்லை? அந்த 2200க்கு அவங்க உள்ளே வர முடியல. இதை பற்றி யாராவது வாயை திறந்தாங்களா? இடி இதெல்லாம் சொன்ன பிறகும், பொதுவெளிக்கு இந்த தகவல்கள்லாம் கசிந்த பிறகும் வரவே இல்லையே. ஸோ இவங்களுடைய இந்த கரிசனம் இருக்குல்ல, இளைஞர்களை பற்றி, வேலை வாய்ப்புகள் குறைவதை பற்றி, அது ரியல் இல்லை, உண்மை இல்லை. இது ஒரு விஜய் என்ன சொல்கிறாங்க, நான் 2வது முடித்தார். 2வது செந்தில் பாலாஜி டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் கண்டக்டர் டிரைவருக்கு வேலை வாங்கி தரேன்னு காசை கொடுத்து வேலையும் தராமல் காசையும் திருப்பி கொடுக்காம போனதால் தான் ஜெயிலுக்கு போனார், பதவி இழந்தார். அப்போ இந்த நாம் தமிழர்களெல்லாம் பொது நலன் வழக்கு ஏதாவது தொடுத்தாங்களா? இல்லை. அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நடிகரை பார்க்க போனாங்க, ஒரு கட்சி கூட்டத்துக்கு போனாங்க, இவங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணுன்னா, சரி துப்பாக்கி சூடு அரசாங்க உத்தரவு மீறி போராடினாங்க. நல்லா கவனிங்க, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்த்தாப்பில் அரசாங்கம் தடை உத்தரவு போட்டு அதை மீறி தான் போராடினாங்க. அதனால தான் கண்ணீர் புகை எல்லாம் நடந்தது. அப்போ அவங்கள ஏன் நம்ம வேலை கொடுத்தாங்க? எடப்பாடி ஆட்சியில் மே 2018 இந்த துப்பாக்கி சூடு நடந்தது. மொத்தம் 13 பேர் செத்தாங்க. செப்டம்பர் மாதத்துலேயே எடப்பாடி அவர்கள் 19 பேருக்கு வேலை கொடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? இறந்தது 13 பேர், வேலை கொடுத்தது 19 பேர். கல்வி தகுதி அடிப்படையில் திமுகவும் கொடுத்தது. ஆக இறந்தது 13 பேர், ஆனால் வேலை கொடுத்தது 21 பேர், 30 பேருக்கு. என்ன சொன்னாங்க தெரியுமா? 10 பேர் தான் இறந்த ஊழியர் குடும்பம், அந்த இறந்தவர்கள் குடும்பம். 9 பேர் படுகாயம் உடற்றவர்கள், அவங்க இன்னைக்கு உயிராக இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. அப்போ அது நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா அரசாங்கத்தின் காட்டு மிராண்டித்தனமான துப்பாக்கி சுட்டால், இப்போ நீங்கள் துப்பாக்கி சுடணுன்னா முழங்கால் கீழே தான் சுடணும். ஈவன் இஃப் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் கொடுத்தா கூட போலீஸுக்கு நெஞ்சுக்கு நேராக குத்தக்கூடாது, தலையை பார்த்து குறி வச்சு சுடக்கூடாது. அவங்க கால், முட்டிக்கால் கீழே தான், முழங்கால் கீழே தான் சுடணும். ஆனால் எப்படி சுட்டாங்க? அப்படியே இன்னும் போர்க்காலத்தில் போகிற மாதிரி வண்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் மஞ்சள் சட்டையை போட்டுக்கிட்டு போனார்ல, ஜனநாயகன் படத்தில் கூட வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன், நான் இன்னும் பார்க்கல. அப்போ அது அரசாங்கத்தின் மிருகத்தனம், அரசாங்கத்தின் கோரத்தனம். அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்கன்னு அதை நம்ம யாருமே எதிர்க்கலை, வரவேற்றோம். நல்ல மனிதான், எடப்பாடி செஞ்சா என்ன, ஸ்டாலின் செஞ்சா என்ன. ஆனால் இங்கே இதே தான் விஷயம். கொண்டாடுறாங்களே நாம் தமிழர் இந்த விஷயத்த, விஜயை மண்ணக்கவை விட்டுட்டோம், தாவேக்காவை தகர்த்து விட்டோம், அப்படி பாருங்க. இது ஒரு டெம்பரரி செட்பேக் தாங்க. நீதிமன்றம்னா மதுரை பெஞ்சோட எல்லாமே முடியறது இல்லைல்ல. உச்ச நீதிமன்றத்துக்கு அப்போவே அமைச்சர் நிர்மல் குமார் சொல்லிட்டாரு, ஜட்ஜ்மெண்ட் காப்பியை வாங்கி பார்த்துட்டு அவங்க லீகல் ஒப்பீனியன் கேட்டு they are going to fight the case in the மேல்முறையீடு அப்பீல் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நன்றி.